வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஜென்மபந்தமடி இது அத்தியாயம் 27. மாமு, இப்போ எதுக்கு பூந்தளிர் கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க? அடுத்த வாரம் அம்மாவே வந்து என்னை பார்க்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. யாழினி வினவ. அடுத்த வாரம் அவங்க வந்து பார்க்கட்டும், இந்த வாரம் நாம் போய் அவங்களை பார்க்கலாம் உரைத்தவன் மலைப்பாதையில் கவனமானான். கார் கிராமத்தை நெருங்கும் போதே ஒரே கூட்டமாக இருந்தது. ஏதோ திருவிழா நடப்பதைப் போல் மக்கள் அனைவரும் கூடி நின்று பேசிக்கொண்டிருந்தனர். அனைவரையும் யோசனையாக பார்த்தபடியே காரிலிருந்து இறங்கினாள் யாழினி. மதுரா, உடம்புக்கு எப்படிமா இருக்குது? எத்தனையாவது மாசம்? ஆளாளுக்கு அவளை சுற்றி நின்று கொண்டு விசாரிக்க அனைவருக்கும் புன்னகை முகத்துடன் பதிலளித்து கொண்டிருந்தாள். நேரமாகுது, பூஜையை முடிச்சிடலாமே, ஐயர் வந்து சிம்ம விஷ்ணுவிடம் கூற, என்ன பூஜை? வினவியபடியே கணவனை ஏறிட்டாள். மர்ம புன்னகையுடன் அவளை அழைத்து கொண்டு தொழிற்சாலை இருக்கும் பகுதிக்கு விரைந்தான். இங்கே எதுக்கு விஷ்ணு கூட்டிட்டு வர்றீங்க? கேள்வி கேட்டபடியே நிமிர்ந்து பார்த்தவளின் விழிகள் ஆனந்த அதிர்ச்சியில் விரிந்தன. விஷ்ணு? அவளால் அதற்கு மேல் பேசவே முடியவில்லை. அந்த கிராமத்திற்கு எது தேவை என்று அவள் பட்டியலிட்டிருந்தாலோ அதை நிறைவேற்றியிருந்தான் அவளது கணவன். ஆம், அவனது ரப்பர் தொழிற்சாலையின் ஒரு பகுதியை மருத்துவமனையாக மாற்றியிருந்தான். யாழ் மருத்துவமனை. பெயர் பலகை தாங்கிய அந்த கட்டிடம் அவர்களை அழகாய் வரவேற்றது. உனக்காகத்தான் பேபி. ஒரு கிராமத்துடைய அடிப்படை வளர்ச்சிக்கு தேவை கல்வின்னு சொன்னையே, ஸ்கூல் கட்டிட்டு இருக்காங்க. அது இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து இந்த கிராமத்துக்கு தேவையானது நீ சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் தான். அன்னைக்கு காட்டில் நீ மயக்கம் போட்டு விழுந்தப்போ உன்னை தூக்கிட்டு ஒரு பைத்தியம் மாதிரி ஓடி வந்தேனே, அப்பத்தான் ஒரு ஹாஸ்பிட்டலோட அருமையை நான் உணர்ந்தேன். அப்போவே முடிவு பண்ணிட்டேன் இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு வரணும்னு. பட் இயற்கை வளங்களை அழிக்கிறது உனக்கு பிடிக்காதுன்னு புதுசாக கட்டிடம் கட்டாமல் நம்ம ஃபேக்ட்ரியோட ஒரு பகுதியே ஹாஸ்பிட்டலாக மாற்றிட்டேன் அவன் கூற அவள் மனம் நெகிழ்ந்து போனாள். எனக்காகவா மாமு? ரொம்ப தேங்க்ஸ். அவளது விழிகள் காதலாய் அவனை வருடி சென்றன. அப்படியெல்லாம் என்ன தப்பாக நினச்சிடாதேம்மா. நான் பக்கா பிஸ்னஸ் மேன். எந்த விஷயம் செய்தாலும் ஆதாயம் எதிர்பார்ப்பேன். இந்த ஹாஸ்பிட்டலிலும் அப்படித்தான். இலவச சிகிச்சை எல்லாம் இல்லை. எதையுமே இலவசமாக கொடுத்தா அதனுடைய மதிப்பு தெரியாமல் போயிடும். ஸோ நியாயமான கட்டணத்தில் சிகிச்சை வழங்கப்படும். மாமு, நீங்கள் இருக்கீங்களே, செல்லமாக அவனை முறைத்தாள். சரி சரி வா, ரிப்பன் கட் பண்ணு. யாழ் மருத்துவமனையின் திறப்பு விழா இனிதே நடந்து முடிந்தது. ஆரம்ப நோய்களுக்கான அடிப்படை சிகிச்சைகள் அங்கு வழங்கப்பட்டன. சில மாதங்களிலேயே பள்ளிக்கூடமும் கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது. 8ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் அங்கேயே படிக்க வசதி செய்யப்பட்டது. அடிப்படை தேவைகளான கல்வியும் மருத்துவமும் பூந்தளிர் மற்றும் அதை சுற்றியுள்ள மலை கிராம மக்களுக்கு அங்கேயே கிடைக்க ஆரம்பித்தன. சில மாதங்களுக்கு பிறகு, மாமு, இந்த புடவை மடிப்பை கொஞ்சம் எடுத்து விடுங்களேன். நிறைமாத வயிற்றுடன் குனிந்து அந்த பட்டுப்புடவையின் மடிப்பை எடுப்பதற்கு சிரமப்பட்டு கொண்டிருந்தாள் சிம்ம விஷ்ணுவின் காதல் மனைவி. இன்னும் நீ கிளம்பலையா பேபி? முகூர்த்தமே முடிஞ்சிடும். பட்டு வேட்டி சட்டையில் பேரழகனாக தயாராகி இருந்தவன் மனைவியின் காலருகே அமர்ந்து கொசுவத்தை சரி செய்ய ஆரம்பித்தான். அவ்வளோதான், ஜஸ்ட் 10 minutes கூறியபடியே அடுத்த 10 நிமிடத்தில் தேவதையாய் தயாராகியிருந்தாள். தாய்மையின் அழகோடு மிளர்ந்தவளை காண காண தெவிட்டவில்லை அவனுக்கு. யூ ஆர் லுக்கிங் சோ பியூட்டிஃபுல் பேபி. மென்மையாய் அவள் நெற்றியில் முத்தமிட்டவன் அவளை அழைத்து கொண்டு வெளியே வந்தான். அன்று அர்ஜுன் மற்றும் முல்லையின் திருமணம். ஆம், மொட்டாய் அவர்களுக்குள் முகிழ்த்த முதல் காதலை அவர்கள் நேசம் என்னும் நீரூற்றி பெரு விருட்சமாய் வளர்த்திருந்தனர். இதோ இன்று இரு வீட்டாரின் சம்மதத்துடன் திருமணமும் நடக்கவிருக்கிறது. எப்போ வேணும்னாலும் டெலிவரி ஆகும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இந்த கல்யாணத்துக்கு நீ வந்துதான் ஆகணுமா பேபி? பேசாமல் வீட்டில் ரெஸ்ட் எடுத்திருக்கலாம். மனைவியின் உடல்நிலையை குறித்த கவலை அவன் குரலில் தெரிந்தது. ஹலோ பாஸ், நடக்கிறது உங்கள் ஃப்ரெண்ட் கல்யாணம் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்டோட கல்யாணமும் கூட. சொல்லப்போனால் எனக்காகத்தான் மலையில் கல்யாணத்தை வைக்காமல் சிட்டியில் மண்டபத்தில் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் போகாமல் இருந்தால் நல்லா இருக்குமா? அவள் கூறிக்கொண்டிருக்கும் போதே கார் திருமண மண்டபத்திற்குள் நுழைந்தது. மதுரா, எப்படிடா இருக்கிற? கார் கதவை திறந்து விட்டபடி பாசத்துடன் விசாரித்தான் ஆதிரன். நல்லா இருக்கேன் அத்தான். ஆமாம், எல்லோரும் கல்யாண சாப்பாடு போட்டுட்டாங்க. நீங்கள் எப்போ போட போகிறீங்க? குறும்புடன் அவள் வினவ, நீதான் எனக்கு ஒரு நல்ல பொண்ணா பாரேன் என்றான் அவன். உண்மையாலுமா? பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? ஆனால் அதுக்கு முன்னாடி உன் டெலிவரி நல்லபடியாக முடியட்டும். என் மருமகனோடு சேர்ந்து பொண்ணு பார்க்க ஆரம்பி. ஏன், மருமகள் வந்தால் ஒத்துக்க மாட்டீங்களோ? இப்பொழுது குரல் சிம்ம விஷ்ணுவிடம் இருந்து வந்தது. நோ நோ, மருமகன்தான், ஐம் ஷுர். சிரித்தபடியே மூவரும் உள்ளே நுழைந்தனர்.
மணமேடையில் சர்வ அலங்காரங்களுடனும் ஹோமத்தின் முன் அமர்ந்து ஐயர்குறு மந்திரங்களை திருப்பி உச்சரித்து கொண்டிருந்தனர் அர்ஜுனும் முல்லையும். மேளவாத்தியங்கள் முழங்க மங்களனானை பெண்ணவளின் கழுத்தில் பூட்டி அவளை தன்னில் செருப்பாதியாக்கி கொண்டான் அந்த ஆடவன். திருமணம் இனிதே முடிவுற அனைவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். ஆதிரன் ஏதோ கூற அதற்கு வாய்விட்டு சிரித்தபடி எழுந்தவளை சுரீரென்று வலித்தாக்க அம்மா வயிற்றை பிடித்து கொண்டு அப்படியே அமர்ந்து விட்டாள். பேபி மதுரா. ஆதிரனும் சிம்மவிஷ்ணுவும் பதறியபடி அவளை தாங்கிக் கொண்டனர். மீண்டும் ஒரு வலி முதுகின் பின்னிருந்து அடிவயிறு வரை சுரீரென்று பரவ இதழ்களை கடித்து கொண்டு வலியை அடக்க போராடினாள். விஷ்ணு, ஹாஸ்பிட்டல் போயிடலாம். அவனது அன்னை அவசரப்படுத்த உடனடியாக அனைவரும் மருத்துவமனைக்கு விரைந்தனர். அம்மா முடியல. அவளது அலறல் சத்தம்தான் மருத்துவமனை எங்கும் ஒலித்தது. விட்டுவிட்டு எடுத்த வலிகளின் முடிவில் உயிரையே வேரோடு பிடுங்குவது போல் பலமாய் ஒரு வலி தாக்க தன் முழு பலத்தையும் திரட்டி தன் குழந்தையை வெளியே தள்ளியிருந்தாள் யாழினி. குழந்தையின் வீல் என்ற அழுகை அனைவரது இதழ்களிலும் சிரிப்பை வரவழைத்தது. வாழ்த்துக்கள் மிஸ்டர் சிம்மவிஷ்ணு. ஆண் குழந்தை. மருத்துவர் கூற தன்னவள் படும் வேதனையில் அவ்வளவு நேரம் பேயறைந்ததைப் போல் நின்றிருந்தவன் அப்பொழுதுதான் சுயநினைவிற்கே வந்தான். இளரோஜா வண்ணத்தில் அவனையே உரித்து வைத்தாற்போல் படுத்திருந்தான் அவர்களது செல்வ புத்திரன். மயக்கத்தில் ஆழ்ந்திருந்த மனைவியின் நெற்றியில் குனிந்து முத்தமிட்டவன் தங்களது குழந்தையை கையில் வாங்கினான். அந்த பிஞ்சு உடலின் ஸ்பரிசம் அப்பப்பா எவ்வளவு ஜென்மம் எடுத்தாலும் அவனால் மறக்க முடியாது. குடும்பத்தின் அடுத்த வாரிசை பார்த்ததில் அனைவரின் முகத்திலும் மகிழ்ச்சி தாண்டவமாடியது. அங்கு ஒரு அழகான மகிழ்ச்சி அலை உருவானது. 5 வருடங்களுக்கு பிறகு. மித்ரா, உன்கிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், சாப்பிட்டுட்டு இப்படி பிளாஸ்டிக் பேப்பரை கீழே போடாதேன்னு. 5 வயதான அபிமன்யு 3 வயதான மித்ராவிடம் கடிந்து கொண்டிருந்தான். மித்ரா ஆதிரன் மற்றும் நந்திதாவின் குட்டி தேவதை. குழந்தை பிறந்தவுடனேயே மதுரா தன் அத்தை மகனுக்காக பெண் பார்க்கும் படலத்தில் இறங்கிவிட்டாள். அதே வருடத்தில் நந்திதாவையும் பெண் பார்த்து திருமணத்தையும் முடித்துவிட்டாள். பெற்றவர்கள் சொந்த பந்தம் என்று யாரும் இல்லாத நிலையில் ஆதிரனுக்கு அனைத்தையும் முன்னின்று செய்தது சிம்மவிஷ்ணு மற்றும் மதுரையாழினிதான். இதோ இப்பொழுது அவர்களது திருமண வாழ்விற்கு சாட்சியாக ஒரு குட்டி தேவதையும் வந்துவிட்டாள். பிளாஸ்டிக் பேப்பரை கீழே போட்டினா அது நிலத்துக்கு அடியில் போகிற வாட்டரை பிளாக் பண்ணிடும். இட்ஸ் நாட் குட் ஃபார் அவர் எர்த். அந்த குட்டி அபிமன்யு பாடம் நடத்த ஆரம்பிக்க அச்சோ, அதற்கு என்ன புரிந்ததோ தலையில் கை வைத்து கொண்டது. இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த சிம்மவிஷ்ணுவும் யாழினியும் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். என் பையனை உன்ன மாதிரியே வளர்த்து வச்சிருக்கிறடி, பூமி மலை இலை தலைன்னுட்டு சலிப்பாக கூறினாலும் அவன் குரலில் பெருமிதம்தான் தெரிந்தது. அதுதான் உங்களுக்கு ஒரு வாரிசு உருவாகுதே. அவள் மித்ராவை சுட்டி காட்டினாள். பாதி நாட்கள் அவள் இவர்கள் வீட்டில்தான் இருப்பாள். அதனாலேயே என்னவோ சிம்மவிஷ்ணுவின் பல குணங்கள் அவளுக்கு உண்டு. அபிமன்யுவோ அப்படியே குணத்தில் மதுரையாழினியை உரித்து வைத்திருந்தான். இயற்கையின் மேல் அவளுக்கு இருந்த காதல் அந்த குட்டி கண்ணனுக்கும் இருந்தது. சரித்திரம் திரும்புதாக்கும். சிம்மவிஷ்ணு கூற இருவரும் இணைந்து நகைத்தனர். பெரியவர்களின் சிரிப்பொலி அந்த குட்டிகளையும் எட்ட ஓடி வந்து இவர்களுடன் ஐக்கியமாகிக் கொண்டனர். அவர்களது சிரிப்பொலி அந்த காற்றில் பரவி எங்கும் சந்தோஷ பூக்களை தூவச் செய்தது. காதல்தான் எத்தனை வகையான பரிமாணங்களை கொண்டது. இயற்கையின் மேல் காதல், இணையின் மேல் காதல், சகோதரனின் மேல் காதல், கடவுளின் மேல் காதல். காதல் எதன் மீது யார் மீது முகிழ்த்தால்தான் என்ன, காதல் காதல்தான். முற்றும்.